So don't you ever dare to criticize the move of God, because whenever there is a healing or wherever there is a deliverance happening, it is happening through the move of the Holy Spirit. The Holy Spirit is behind that atmosphere. ஆகவே எந்த வேளையிலும் நீங்கள் ஒரு விடுதலையையோ ஒரு சுகத்தையோ நீங்கள் நடைபெறுகிற இடங்களிலே நீங்கள் நடக்கிற காரியங்களை குறித்து கவனமாயிருங்கள். அது ஆவியானவர் செயல்படுத்துகிற வேலையாய் இருக்கிறது. So the move of the Holy Spirit may seem foolish to you. அங்கே தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதலான காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை அது முட்டாள்தனமாயிருக்கலாம். It may be doubtful. What அது உங்கள் சந்தேகமாயிருக்கலாம். Is this a church? Is this the move of God? இது ஒரு ஆவிக்குரிய வேலையா, இப்படியா ஆலயத்திலே ஆராதனை இப்படி இல்லாம இருக்கும் என்று நீங்கள் தவறுதலாக கணித்து விட முடியும். Why is this ministry done in such imperfect way? இது ஏன் ஒரு வித்தியாசமான வேலையாக இந்த ஊழியங்கள் நடைபெறுகிறது என்று நீங்கள் தவறாய் கணக்கு போட முடியும். You may be thinking, why ministry is like this in this church? Why church is doing like this? ஏன் இந்த ஆலய ஆராதனை முறைகள் எல்லாம் இவர்கள் எல்லாம் இப்படி வித்தியாசமாய் செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க முடியும். Why there may not be even order? அங்கே ஏன் ஒழுங்கினமான காரியம் இருக்குதுன்னு கூட நீங்க நினைக்க முடியும். But he says, ஆனால் அங்கே இயேசு சொல்லுகிறார், for a tree is known by the fruit. அங்கே மரம் தன் கனியினால் தான் அறியப்படும் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். So if there is something happening here, if there is something happening in the ministry, it is, you have to always think that the kingdom of God is behind it and the Holy Spirit is behind it. So don't you ever dare to criticize it. அங்கே நீங்கள் துணிகரமாய் எந்த ஒரு தவறு செய்து விடாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். அங்கே ஆலயத்திலே நடைபெறுகிற காரியங்கள் ஆவியானவருடைய மூலமாய் அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். The church ministry is the move of the Holy Spirit. தேவனுடைய ராஜ்ய சபையினுடைய ஊழியங்கள் அது ஆவியானவருடைய செயல்பாடு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Because it is the kingdom of God that's coming in. அங்கே தேவனுடைய ராஜ்யம் அங்கே உட்பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. So ask this question, do you want to scatter? நீங்கள் சிதறடிக்க விரும்புகிறீர்களா? Or do you want to work with Jesus? அல்லது நீங்கள் இயேசுவோடு சேர்க்க விரும்புகிறீர்களா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். That's why Jesus clearly questioned this to them. இயேசு ஆகவே தான் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டார். So he that is not with me is against me, and he that gathereth not with me is scattereth abroad. அப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்றால் என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான் என்று